ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் ஹார்டிகல்ச்சரில் பார்த்தோம்னா சிஸ்டம் ஆஃப் பிளான்டிங். ஸோ சின்ன டாபிக் தான், ரொம்ப பெரிய டாபிக் இல்லை. ஆனாலும் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் ஆஃப் பிளான்டிங்கில் ஸ்கொயர் சிஸ்டமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் சிஸ்டம் அப்படின்னா ஸோ இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிளான்டிங். ஸோ காமனாக எல்லா பிளான்ஸுக்குமே வந்து பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறது. அதாவது பிளான்டிங் அப்படின்றது என்னென்னா, இப்போ ரோக்கு ரோ ஒரு ரோ டு ரோ ஒரு ஸ்பேஸ் வைப்போம், பிளான்ட் டு பிளான்ட் ஒரு ஸ்பேஸ் வைப்போம். ஸோ அது எந்த பேட்டர்னில் நம்ம வைக்கிறோம் அப்படின்றது தான் சிஸ்டம் ஆஃப் பிளான்டிங். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் சிஸ்டம், பேர்லேயே இருக்குது ஸ்கொயர்னாலே என்ன, அதோடைய 4 சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதே தான். ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது இந்த ஸ்கொயர் சிஸ்டம் தான். எல்லா ட்ரீஸ்க்கும் பிளான்டிங் வந்து இந்த ஸ்கொயர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் கொடுத்தாங்க. அப்போது இது ஒரு ரோ, இது ஒரு ரோன்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஸோ அப்போது இந்த ரோக்கும் இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கீங்க, 3 மீட்டர் இருக்குது. அதே தான் இப்போ இந்த ஒரு ரோவில் இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் 3 மீட்டர் இருக்குது, ஓகேவா? அதுதான். அப்போது ரோவும் பிளான்ட் டு டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கொயர் சிஸ்டம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு டபுள் எட்ஜ் ரோ சிஸ்டம். அதாவது டபுள் எட்ஜ் ரோ சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, மோஸ்ட்லி இது வந்து ரெக்டாங்குலர் சிஸ்டமாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஏன் ரெக்டாங்குலர் சிஸ்டமாக இருக்கும் சொல்லணும்னா, இப்போ ஒரு ரெக்டாங்குலர் சிஸ்டம் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? இப்போது இங்கே இது ஒரு ரோ போகுது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரோ போகுது, ஓகேவா? ஸோ இந்த 2 ரோக்கு நடுவில் அதுக்கப்புறம் ஒரு கேப் இருக்கும், ஒரு பெரிய கேப் வரும். அதுக்கப்புறம் திருப்பி பிளான் பண்ணுவாங்க 2 ரோ, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கேப் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி பிளான்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதுக்கெலாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஹலே கிராப்பிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ பார்டரை சுற்றி வந்து ட்ரீஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அந்த கிராப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பார்டர் சுற்றி கிராப்ஸ் வந்து பிளான்ட் பண்ணுவாங்க. அலே கிராப்பிங்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டபுள் எட்ஜ் ரோ சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ புரிஞ்சா? எக்ஸாம்பிள் பைனாப்பிள் வந்து இந்த மாதிரி எட்ஜ் ரோ சிஸ்டமில் தான் பிளான் பண்ணுறாங்க. ரொம்ப இன்டென்சிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது ஸ்கொயர் சிஸ்டம்னா பிளான் டு சரி, ரோ டு ரோவும் சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டபுள் எட்ஜ் சிஸ்டம் அப்படின்னா இது ஒரு ரெக்டாங்குலர் சிஸ்டம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 2 ரோ நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு கேப் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 2 ரோ பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து ஃபென்சிங்கு அதுக்கெலாம் வந்து நம்ம இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கிளஸ்டர் சிஸ்டம். ஸோ கிளஸ்டர் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு பிளான்ட் இப்போ இதுவே எடுத்துக்கலாமே, ஒரு ஸ்கொயர் சிஸ்டமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே ஒரு பிளான்ட் பண்ணுறேன், இங்கே ஒரு பிளான்ட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு இடத்துல நான் ஒரு பிளான்ட்டு தான் பண்ணுவேன். ஆனால் கிளஸ்டர் அப்படின்றது என்னென்னா, நான் ஒரே இடத்துல என்ன பண்ணுவேன், 2 கூட பிளான் பண்ணுவேன், 2-3 கூட இப்படி பிளான் பண்ணுவேன், ஓகேவா? ஒரே இடத்துலையே 2-3 பிளான்ட் கூட நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் என்னது, கிளஸ்டர், ஓகேவா? அப்போது கிளஸ்டரில் பாப்புலேஷன் எப்படி இருக்கும்னா 2 மடங்கு இருக்கும். எதை விட? பாப்புலேஷன் ஆஃப் ஸ்கொயர் சிஸ்டம். அப்போது ஸ்கொயர் சிஸ்டமில் நீ 4 பிளான்ட் பண்ணுற அப்படின்னா அப்படியே என்னவா இருக்கும்னா டபுள் 8 பிளான்ட்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதுதான் கிளஸ்டர் சிஸ்டம், ஓகேவா? அப்போது 3 பார்த்துருக்கோம். ஸோ ஸ்கொயர் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், டபுள் எட்ஜ்னா என்னென்னு பார்த்தோம், கிளஸ்டர்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்குலர். ஸோ ட்ரையாங்குலர் அப்படின்போது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். எதெல்லாம் முக்கியம் அப்படின்னா, இப்போது ஒரு பிளான்டிங் சிஸ்டத்துக்கும் இன்னொரு பிளான்டிங் சிஸ்டத்துக்கும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, கிளஸ்டர் அப்படின்றது ட்வைஸ், அதாவது பாப்புலேஷன் வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்கும் ஸ்கொயரை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் கேட்பாங்க கொஷினில், எக்ஸாமில். ஸோ
ஸோ எவ்வளோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், எவ்வளோ டைம்ஸ் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ இப்போ அதே மாதிரி ட்ரையாங்குலர் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்னோம் 11% லெஸ் நம்பர் ஆஃப் பிளான்ட் தென் ஸ்கொயர். ஸ்கொயரை விட என்னவா இருக்கும், பிளான்ஸோட கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும். எவ்வளோ கம்மியாக இருக்கும்னா 11% கம்மியாக இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து ஹை டென்சிட்டி பிளான்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர் கல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ ட்ரையாங்குலர் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த ட்ரையாங்குலரில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த பிளான்ட்டுக்கு இங்கேருந்து இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் போகும், இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ அப்போது இந்த மூணுத்தோடைய டிஸ்டன்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாலாம் இருக்காது. ஓகேவா. இப்போ இது ரெண்டும் ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னா இது வேறு டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா. ஸோ ட்ரையாங்குலரில் அதுதான் புரிஞ்சிச்சா. ஸோ அதனால தான் என்னன்னா 11% கம்மியாக இருக்குது எதை விட, ஸ்கொயரை விட. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் சிஸ்டம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல என்ன பார்த்தோம் அப்படின்னா போன ஸ்லைடில் ஒன்று பார்த்தோம், எது டபுள் எட்ஜ். அது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். அது ரெக்டாங்குலர் எப்படி இருக்குமோ அதில் ஒன் ஆஃப் த டைப். ஓகேவா. இது கரெக்டாக ரெக்டாங்குலர். இப்போ எப்படி ரெக்டாங்குலர் அப்படின்னா ரோ டு ரோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ ரோ டு ரோ வந்து 4 இருக்குது அப்படின்னா பிளான்ட் டு பிளான்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும். ஸோ சேமாக இருக்குது. இப்போ அங்கே எப்படி ஸ்கொயரில் வந்து இங்கேயும் 3 பார்த்தோம். ஸோ ரெக்டாங்குலரில் அப்படி இருக்காது. ஸோ இதுவும் என்னென்னா ஹை டென்சிட்டி பிளான்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க ரெக்டாங்குலர். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க, கிரேப்பு, பால்சா, பீச், இதெல்லாம். ஓகேவா. ஸோ இது டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு ரோக்கும் இன்னொரு ரோக்கும் 3 சென்டிமீட்டர் இருக்குன்னா பிளான்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது ரெக்டாங்குலர். நம்ம டபுள் ஹெட்ஜ் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஆர் ஹெட்ஜ் ரோ வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அது ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகேவா. ரெக்டாங்குலர் பிளாட்டிங் கிடையாது, ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்கும். அது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் சுற்றி அந்த ஃபீல்டை சுற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று பிளான்ட் பண்ணி வைப்பாங்க டபுள் ரோவில். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரோக்கும் இன்னொரு ரோக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் வந்து வேரி பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அது ரெக்டாங்குலர். ஸோ அது டபுள் ஆர் எட்ஜ் ரோ சிஸ்டம். இது ட்ரையாங்குலர், ரெக்டாங்குலர். ஓகேவா. ஸோ ட்ரையாங்குலர் அப்படின்னா 11% கம்மியாக இருக்கும். கிளஸ்டர் அப்படின்னா ட்வைஸாக இருக்கும் இதை விட, ஸ்கொயரை விட. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து குவீன் கர்வ்ஸ் ஆர் டயக்னல். ஸோ குவீன் கர்வ்ஸ் ஆர் டயக்னல் அப்படின்னா என்னென்னா சிம்பிள். அதாவது ஒரு ஸ்கொயர் பிளான்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது அப்படின்னா இது இன்பிட்வீனில் ஒரு சென்டரில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளான்ட் பண்ணுறேன். அதுதான் குவீனக்ஸ் ஆர் டயக்னல். ஓகேவா. ஸோ இந்த குவீனக்ஸ் ஆர் டயக்னல் வந்து எந்த பிளான்டிங்க்கு எந்த சாயிலுக்கு சூட்டபிள்னா ஹைலி ஃபர்டைல் சாயில். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 1.5 டைம்ஸ்லேருந்து 2 டைம்ஸ் வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிளான் வந்து அதிகமாக பிளான் பண்ணுவோம் எதை விட, ஸ்கொயர் சிஸ்டமை விட. ஓகேவா. மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்கொயர் பிளான்டிங் பண்ணோம் அப்படின்னா இந்த நடுவில் பண்ணுற பிளான்ட் வந்து என்னவா இருக்கும்னா ஃபில்லர் பிளான்ட். அந்த இடத்துல ஸ்பேஸ் வேஸ்டாக போகுது இல்லையா, அதுக்காக ஒரு ஃபில் பண்ணுற அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்காக ஃபில்லர் பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபில்லர் பிளான்ஸ் வந்து பனானா, கோவா, பப்பாயா, பொமோகிரானட், கின்னோ, ப்ளம், பீச்சு. ஓகேவா. ஸோ டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு ஸ்கொயர் பிளான்ட். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இதுக்கும் ரோக்கும் இருக்க 10, அதே பிளான்ட்டுக்கும் என்ன இருக்குன்னா 10 இருக்குது. ஆனால் நம்ம சென்டரில் ஒரு பிளான்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு 7 சென்டிமீட்டர். ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹெக்ஸகோனல் ஆர் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ ஹெக்ஸகோனல் ஆர் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் 15% மோர் பிளான்ஸ் எதை விட அப்படின்னா ஸ்கொயர் பிளான்ஸ். ஸோ இதை லே அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எந்த டைப் ஆஃப் பிளான்டிங் வந்து டிஃபிகல்ட் டு லே அவுட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹெக்ஸகோனல் ஆர் ஈக்குவலேட்ரல். ஸோ இங்கே பார்த்தது போன ஸ்லைடில் பார்த்தது வந்து ஈக்குவலேட்ரல். அதாவது ஈக்குவலேட்ரல் கிடையாது. அதாவது இந்த ரோ டு ரோக்கும் பிளான்ட்டுக்கும் அந்த ஒரு பிளான்ட்டை வச்சு 4 சைடு நீங்கள் லென்த்து பார்த்தீங்கன்னா
எல்லாமே டிஃபர் ஆகும். ஓகேவா? இப்போ இதுவும் தான் சேமாக இருக்கும், இது டிஃபர் ஆகும். ஆனால் ஈக்குவலேட்ரல் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பாருங்க எல்லா சைடுமே ஒரு பிளான்ட்டுன்னு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் எல்லா சைடுமே கனெக்ட் பண்ணீங்க, பிளான் டு பிளான் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 10 10 எல்லாமே பாருங்க 10. ஓகேவா? ஸோ சேமாக இருக்கும். அதுதான் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேவா? இது ஒரு ட்ரையாங்கிள் இது இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்படி ஃபார்ம் ஆகும்போது இதுவும் டென்னு இந்த சைடு 10, ஸோ எல்லா சைடுமே 10. ஓகேவா? ஸோ அப்போது 15% மோர் பிளான்ட்டாக இருக்கும் இதை விட ஸ்கொயர் சிஸ்டம் விட. அப்போது மொத்தம் ஏழு சிஸ்டம் ஆஃப் பிளான்டிங் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்கொயரு, செகண்டு டபுள் ஆர் எட்ஜ் ரோ பிளான்டிங், தேர்டு கிளஸ்டர், ஃபோர்த்து வந்து ட்ரையாங்குலர், ஃபிஃப்த்து ரெக்டாங்குலர், சிக்ஸ்த்து குயினெக்ஸ் ஆர் டயகுனல், செவன்த் வந்து எக்ஸாகோனல் ஆர் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அனதர் நேமை பார்த்துக்கோங்க. எவ்வளோ டைம்ஸ் மோர் பாப்புலேஷன் இருக்கும், இப்போ 1.5 டைம்ஸ் 2 டைம்ஸு 15%. ட்ரையாங்குலர் அப்படின்னா 11% லெஸ் தானாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த குயின் கர்ஸ் டயக்னல் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஃபில்லர் பிளான்ஸ்க்கு இந்த சிஸ்டம் ஆஃப் பிளானிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து, இப்போ ரெக்டாங்குலர் அப்படின்னா ஹை டென்சிட்டி பிளான்டிங். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல்.